இங்கே பாருங்கள், வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லெமன் ஜூஸ் விரும்பாதீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு லெமனை நல்லா உருட்டி நல்லா வந்து பழம் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணால் நல்லா புஷ் ஆகிற மாதிரி நல்லா உருட்டி நல்லா அரைஞ்சி அதை வந்து நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு அதோட தோலை வந்து அதுக்கு தண்ணிக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா அதோட ஃப்ளேவருக்காக. அதை வந்து எடுத்து அக்கட்டால் போட்டிங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். அதை புழிஞ்சு அதுக்குள்ளேயே ஆட் பண்ணி சேர்த்து பாருங்கள். ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. லெமன் ஜூஸ் அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரே எலுமிச்சம்பழம் தான் புழிஞ்சிக்கிறேன். ஒரு ஜக் நிறையா வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வெயில் காலங்கனால ஒரு ஜக் நிறைய கலக்கி வச்சுட்டுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஜக் குடிச்சிங்கன்னா போது நல்லா வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதேமாதிரி சர்க்கரை போட்டால் வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து கரையாது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரை வந்து இந்த ஜூஸுக்கு அந்த மாதிரி மற்ற பால், டீ, காஃபி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உடனே கரைஞ்சிரும். ஆக்சுவலாக என்னென்னா டீ காஃபிக்கு கூட பரவாயில்ல, ஹீட் ஆக்கிறனால கரைஞ்சிரும். ஜூஸ் குடிக்கலான்னு நினைக்கும்போது வந்து உங்களுக்கு சர்க்கரை கரையாமல் அது புளிப்புத்தன்மையோடு இருக்குது இல்லையா? அதனால் சர்க்கரை ஈஸியாக கரையணும் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரையை பவுட்ரு பண்ணி ஜூஸ் கூட ஆட் பண்ணுங்கள். சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிரும். நமக்கு தாகம் சீக்கிரம் தணிஞ்சிரும். எதுக்கு சர்க்கரை கரையணும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, ஆற்ற வேண்டியதில்லை. இந்த மாதிரி சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சர்க்கரை சீக்கிரம் மெல்ட்டிங் ஆயிரும், ஜூஸும் சீக்கிரம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஜூஸில் வந்து இந்த கொட்டையும் சரி இந்த தொல்லியும் சரி எடுக்காதீங்க. அதுக்கூடயே பொழிஞ்சிட்டு அதுக்குள்ளேயே ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஜூஸ் குடிக்கிறதுக்கும் நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி குழந்தையிலேருந்து பெரியவங்க வந்து சம்மர் டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே பழம் தாங்க, ஒரு ஜக் நிறைய நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி சர்க்கரை வந்து சீக்கிரம் கரையாது. குழந்தைங்க வந்து அடம் பிடிக்கிறனால வந்து சர்க்கரையை வந்து ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்தங்காட்டி இங்கே பாருங்கள், அவ்வளோதான், சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாக கரைஞ்சிரும். ஜூஸும் சீக்கிரம் ரெடி ஆயிடும். அடம் பிடிக்கிற குழந்தைங்க, அப்புறம் தாகத்துக்கு வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சீக்கிரம் ஜூஸ் ரெடி பண்ணும்போது இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சர்க்கரை உங்களுக்கு சீக்கிரமாக கரையும். அதேமாதிரி லெமன் ஜூஸ் ஃப்ளேவருக்காக இந்த லெமனோட பீலிங் வந்து அதுக்குள்ளேயே போட்டு நம்ம வந்து தயார் பண்ணிக்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இப்போ இதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.